ஹாய் गाइस சோலார் எக்ஸ்பிரஸ் மீடியா சேனலுக்கு ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நாங்க இன்னைக்கு ஹைபிரிட் ஃபேன் வாங்கி 100 வாட்ஸ் பேனல் மாட்டி பகல் ஃபுல்லா ஓசியா காத்து வாங்க போறேன். ஸ்டே டியூன்டா மாப்ளா. என்னி முதல் முறையா இத நாம சொல்றோம். பேட்டரியில இத்தனை ஆயிரம் இருக்கா? பழைய பேட்டரி போட்டாலும் ஃப்ரிட்ஜும் ஓடுது, கரண்ட் பில்லும் குறையுது. கண்டிப்பாக எல்லாருமே சோலார் சிஸ்டம் போகலாங்க. காசு இருக்கிறவங்க தான் போகணுன்னு கிடையாது. பாமர மக்களுமே நம்ம வந்து சோலார் சிஸ்டத்துக்கு போகணுன்றதுக்காக தான் நம்மளுடைய சேனல் வழிகாட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் போகலாம். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். சோலார்னாவே நமக்கு வந்து 50,000 1 லட்சம்ன்ற மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து எப்பயுமே வாங்குறது தான் பண்ணுவீங்க. எப்படிலாம் வந்து ஈஸியாக போகலான்றது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹைப்ரிட் ஃபேன் வாங்க சொல்கிறேன். காசு இருக்கும்போது அடுத்த கட்டமாக வந்து நீங்கள் வந்து 100 வாட்டில் ஒரு சோலார் பேனல் வாங்கிக்கிங்க. ஹைப்ரிட் ஃபேனில் மொத்தம் 4 வயர் இருக்கும். ஆஸ் யூஷுவல் எப்பயுமே பண்ணுற மாதிரி ஏசி ஒயர் எடுத்துன்னு போயிட்டு ஏசியை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க. சோலார் பேனல் வாங்கினதுக்கு அப்புறம் சோலாருடைய பேனலில் இருக்கிற ப்ளஸ்ஸையும் ஃபேனில் இருக்கிற ப்ளஸ்ஸையும் கனெக்ட் பண்ணிங்க. அதேமாதிரி சோலார் பேனலில் இருக்கிற மைனஸையும் ஃபேனில் இருக்கிற மைனஸும் கனெக்ட் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு சுவிட்ச் ஒன்று கொடுத்துங்க ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு. இப்போ பகலில் நீங்கள் இந்த வந்து ஏசி லைன் ஆஃப் பண்ணிவிட்டு சோலார் கனெக்ஷனை போட்டிங்கன்னா சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பகல் ஃபுல்லாக வந்து சோலார் வந்து ஓட ஆரம்பிச்சிடும். சோலார்லேயே ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ சன் வெளிச்சம் ஆல்மோஸ்ட் நம்ம ஏரியாவில் 7:30க்குள்ளேயே வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. நல்லாவே 7 மணிக்கெலாம் வந்துடுது. அதே மாதிரி 5:30 6 மணி வரைக்கும் நல்லாவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ரி வாங்காதீங்க. இது வரைக்குமே எந்த சேனலுமே சொல்லாத ஒரு உண்மையை நம்ம சொல்ல போகிறோம். ஒரு யூஸர் கேர் பேட்டரியில் இவ்வளோ ஒரு விஷயம் இருக்கான்ற மாதிரி ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கும். எஸ், யூஸ் பண்ணலாம். இப்போ யூஸர் கார் பேட்டரி இன்ஜின் ஏன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறேன்னா ஸ்டார்டிங் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அதுக்கு அந்த பவர் இல்லாத அளவுக்கு போகுது. அப்போ இன்ஜினை வந்து கிராங்க் பண்ணுறதுக்கு கேபபிள் இல்லை, அவ்வளோதான். மற்றபடி எல்லா சிஸ்டத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அப்போ ஒரு யூஸர் கார் பேட்டரி தூக்கி ரீப்ளேஸ் பண்ணாமல் அதே நம்ம வச்சு வீட்டுக்கு எப்படி வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு அப்ளைன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம், ஒரு பேனல் ஒன்று வாங்கி வச்சிங்க, ஒரு ஃபேன் வாங்கியிருக்கோம்னு சொல்லியிருப்பீங்க. ஓகே, நீங்கள் இந்த பேட்டரியை அதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ ஒன்று சார்ஜர் கண்ட்ரோல் தேவைப்படுது. சார்ஜர் கண்ட்ரோலும் 1000 வாட்டில் ஒரு DC to AC கன்வெர்ட்டர் வாங்கி வச்சிங்க. ஸோ இதை எப்படி கனெக்ட் பண்ணலாம்ன்றத பார்ப்போம். சார்ஜர் கண்ட்ரோலுக்கு ப்ளஸ் மைனஸ் பேட்டரி சிம்பிள் போட்டிருக்கோம். அதை நீங்கள் வந்து ப்ளஸ் மைனஸில் கனெக்ட் பண்ணிங்க. அதேமாதிரி சோலார் பேனல் ப்ளஸ் மைனஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சார்ஜர் கண்ட்ரோலில் கனெக்ட் பண்ணணும், ப்ளஸ் மைனஸில் கனெக்ட் பண்ணிடணும். அடுத்து DC to AC கன்வெர்ட்டர் எடுத்து போயிட்டு பேட்டரியோடைய ப்ளஸ் மைனஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வாட் மிராக்கிள், நீங்கள் ஒரு மிக்ஸி அல்லது ஃப்ரிட்ஜை பகல் நேரத்தில் ரன் பண்ணிக்கலாம். எந்த சிஸ்டமே இல்லை, எனக்கு வந்து கரண்ட் இல்லாத நேரத்தில் ரன் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜை ரன் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து என்ன சொல்லியிருப்பேன், ஒரு ஃபேன் வாங்க சொல்லியிருப்பேன். அடுத்தது சோலார் பேனலை கனெக்ட் பண்ண சொல்லியிருப்பேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாமல் பண்ணுங்கன்ற சொல்லியிருக்கேன். இல்லை எனக்கு காரே இல்லை, எந்த ஒரு வெஹிக்கிள் இல்லைன்னா பழைய பேட்டரி கடையில் ஒரு 12 வோல்ட் இருக்கிற மாதிரி, ரொம்ப பழசுனா யூஸ் ஆகாது. ஸோ கொஞ்சம் 12 வோல்ட் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அந்த பேட்டரி வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா தருவாங்க, கண்டிப்பாக தருவாங்க. அதை வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு மிக்ஸி அல்லது ஃப்ரிட்ஜ், ட்ரில்லிங் மிஷின் கூட தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரில்லிங் மிஷின் தேவைப்படுது அந்த மாதிரி சிஸ்டத்தில் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இது வந்து கரண்ட்டே இல்லை, வேறு நிற்க தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது எதெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா ஏசிலாம் போட முடியாது, உங்களுக்கு தெரியும். ஏசியோ ஒரு 1/2 HP மோட்டர் கூட ஓடாது. ஸோ மற்றபடி ஆல்மோஸ்ட் அயன் பாக்ஸ் ஓடாது. மற்றபடி இருக்கிற எல்லா அப்ளைன்ஸுக்கும் எலிஜிபிள். டிபெண்ட்ஸ் ஆன் ஏஹெச் எவ்வளோ இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து வாஷிங் மிஷின் கூட ரன் பண்ணிக்கலாம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும், யூஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் இதனுடைய நாலேஜ் கொஞ்சமாவது இருக்கணும். இல்லைனா நம்ம சேனல் கண்டினியூஸாக பாருங்கள், கமெண்டில் கேளுங்க, நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ எல்லா சிஸ்டமும் யூஸ் பண்ண முடியாது, ஏதாவது ஒரு அப்ளைன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி வேணும்னா மிக்ஸி, இல்லையா ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணுங்கள். உடனே ஃப்ரிட்ஜை வந்து நம்ம மாற்றக்கூடாது. அதுக்கும் கொஞ்சம் நேரம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் விட்டு தான் நீங்கள் மாற்றணும். ஸோ ஏஹெச் அதிகமாக இருந்தால் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணி பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட்டு ஒன்று ரெஸ்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மிக்ஸியை ஓட்டி பாருங்கள், செட் ஆகுதான்னு பாருங்கள். ஃப்ரிட்ஜ் கண்டிப்பாக ஓடும். ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 to 15 minutes வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மஸ்ட் வந்து ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே வந்து இதில் கனெக்ட் பண்ணக்கூடாது. ஏசியிலேருந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு, ஒரு 10 minutes 15 minutes கேப் விடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த DC to AC கன்வெர்ட்டரில் இருக்கிற ப்ளக்கில் வந்து போட்டு ஆன் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து ஆன் ஆகும்.